ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. இயேசு சந்திரனை அதட்டவில்லை. கையை தட்டு, நல்லா தட்டு. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். அவன் சந்திர ரோகி, அவர் சந்திரனை அதட்டவில்லை. இயேசு பிசாசை அதட்டினார். ஒவ்வொரு வியாதிக்கும் கொள்ளை நோய்க்கும் பின்பாக பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க எதிரியை டார்கெட் பண்ணிட்டீங்க. சுடலை ஒன்றும் டார்கெட் பண்ணுங்க. இவன் நான் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அப்பவே பாதி செத்துட்டாங்க. இவர் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறார். எதுக்கு? கொரோனாவை காலி பண்ணன்னு வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணு, கண்ண மூடி ஜெபம் பண்ணு. அடிச்ச உடனே சுருண்டுருணும். இப்போ ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இது கொரோனா தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமால் ஜெபிக்க வந்து காலி ஆயிட்டான். எந்திரி திரும்ப. அடுத்து மறுபடியும் இன்னொரு குரூப் ஜெபிக்க வரான். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் கொரோனா விரட்டுங்க. இது தேவனுடைய கோபம். ஆண்டவரே, கொரோனாவை நீக்குங்க சொல்லுங்க. இது கடைசி நாள் வரும் அழிவு. திரும்ப எந்திரி. ஆண்டவரே, கொரோனாவை தீக்கு. நான் தீர்க்கதரிசி, நான் சொல்லியிருக்கேன், நீ என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்படி மண்டையில் போட்டுக்கிட்டு, ஏன் மண்டையில் அடிச்சேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் தலைக்கு தான் போகும். உன் சிந்தனையில் போய் உன்னை வீக்காக்கும், உன் தைரியத்தை உடைக்கும். அதனால் உன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் நீ எதிர்த்து நிற்கணும்னா சிலுவையில் இயேசு என்ன முடிச்சாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ரெட்சண்யம் என்கிற தலைச்சீராவை உன் தலையில இப்படி மாட்டிட்டீனா கையை தட்டு. தீங்கு நாளில் ஜெபம் பண்ணுனே கர்த்தர் சொல்லல. தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நில்றா, எதிர்த்து நில்றா அப்படின்னாரு. இன்னைக்கு உங்கள்ட்ட நான் பேச போறேன். தீங்கு நாள்னா என்ன? தீங்கு நாள் நமக்கு இருக்கா இல்லையா? நம்ம வந்து தீங்கு நாள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? மக்களை உடனே ஜெபிப்போம்ன்றாங்க. அம்புட்டும் வந்து ப்ரிப்பேர் இல்லாத குரூப்பு. சுவிசேஷம்ன்ற ஆயத்தம் என்கிற பாதரட்சி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா காஸ்பலில் இருக்கான் பாருங்க, கிரேஸில் இருக்கான் பாருங்க, அவன் தாங்க எப்போவுமே ரெடியாக இருப்பான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தீங்கு நாளில் நீங்கள் ஜெபிக்கும், தீங்கு நாளில் எதிர்த்து நிற்கவும், எதிர்த்து நிற்கவும். என் அன்புக்குரியவர்களே, செங்கடலுக்கு முன்னாடி ஆண்டவரேன்னு சொன்னப்போ ஏன்டேண்டா பேசுகிறேன்னாரு. இன்னைக்கு போய் அவர்கிட்ட பேசுறீங்க, அவர் கேட்பார் ஏன்டேண்டா பேசுகிற? கொரோனா உன்னை பார்த்தேன் வரானான்னு பார்த்து ஓட வேணாமா? அது என்ன கொரோனான்னுக்கிட்டு இருக்கிற? வரானா போயிடுவோம்டா அப்படின்னு போனவன். சீசர்கள் கதறும்போது, அது மன்னிக்க யோசை பதறும்போது அவர் வந்து கோவப்படுறாரு. மோசே பதறினான், சீசர்கள் கதறினார்கள். கதறேன்ற ஒரு கடல்ல என்ன செய்யறாங்க? கதறுறாங்க. ஆண்டவரே, ஐயரே, எலும்பும் வந்து நாங்கள் மடிகிறது உமக்கு சித்தமா? சித்தம் இல்லை, சித்தமான்னு கேட்கிறான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கவலை இல்லையான்னு கேட்கிறான். அவர் எந்திரிச்சு சொல்றாரு, என்னையே எழுப்பினீர்கள் அப்படின்றாரு. இல்லை, கடலில் தூங்குறவனை கேள்விப்பட்டு பார்க்கடலில், இவரும் இந்த கடலில் இதில் தூங்கிட்டு இருக்கிறாரு. என்னை ஏன்பா எழுப்பினீங்கன்னாரு. ஐயா, ஊர் என்ன வந்து தண்ணியெல்லாம் உள்ளே வந்து வரவது, ஆள் சாக போகிறோம், அது வந்து மினி சுனாமின்றாங்க அன்னைக்கு வந்தது. ஏன்னா சாதாரண இப்போ நம்மலாம் சாதாரணமாக கடலில் போனோம்னா லைட்டாக ஒரு பெரு அலை வந்தாலும் நம்ம. ஆனால் இவங்களாம் யாருன்னா, மதிய சாப்பாடை வந்து அப்படியே திறந்து வச்சு சால்னா கொட்டாமலே படகுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த மீனவர்கள் அம்பிட்டு ரோட்டா பிச்சு போட்டு சால்னாவை அப்படியே கிளாஸில் வச்சுட்டு அது கொட்டாமலே வந்து ஊற்றி சாப்பிட்டு, சாப்பிட்டியாப்பா அப்படியே வந்து மீன் அப்படி அப்படின்னு சொல்லி அங்கனுக்குள்ளே பிடிச்சி அங்கனுக்குள்ளேயே பொறிச்சு தின்னுட்டு இருந்தவங்க. இவங்க அம்புட்டு பேரும் எங்கே பிறந்தவங்க? கடல்லே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தச்சரை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு வந்து மேஜை நாற்காலிலாம் சேர்த்து என்ன எதுக்கு எல்லாம் சொல்லுங்க. சத்தியம் தெரிஞ்சா மீனவனை கூட ஒரு தச்சன் காப்பாற்றலாம்.
சத்தியம் தெரியலண்ணா அதான் என்ன சொல்ல வரேன், சத்தியம் தெரிஞ்சா பிஸ்னஸ் மேனு கூட பிஸ்னஸே பண்ணாதால் போதிக்கலாம். கைத்தறி இவர் ப்ரொஃபஷன் வேற, அவங்க ப்ரொஃபஷனு வேற. ஆனால் அவர் அவங்களுக்கு சொல்கிறாரு அதான் சத்தியத்தை. அப்போ பாருங்க, அப்போ என்னை ஏன் எழுப்புனீர்கள்? இல்லையா வந்து தண்ணி வருது இப்படிலாம் ஆகிட்டு இருக்கு, உங்கள் விசுவாசம் எங்கே? இப்போ வந்து என் விசுவாசத்தை நீ கேட்குற, உன் விசுவாசம் எங்கன்றார். அப்போ என்னன்னா, இந்த நேரம் கடவுளிடம் முறையிடுகிற நேரம் அல்ல, எழுந்து அதட்டுகிற நேரம். எழுந்து அதட்டுகிற நேரம். எல்லாம் சொல்லுங்க, எழுந்து அதட்டுகிற நேரம். எழுந்து அதட்டுகிற இயேசுவின் நாமத்தினால உன் பிடியை தளர விடு என்று நான் இதை செய்யறதுக்கு எத்தகைய மனநிலை வேண்டும் என்பதை இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே சில விஷயங்களையும் நான் உணர்ந்த சில வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அத்தகைய விஷயங்களை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் நிற்கும்போது இந்த கொரோனாவை டீல் பண்ணுற அந்த ஸ்டைல், ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது ஜனங்கள் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மைண்ட் செட் இல்லை. இவங்க எல்லாம் பரீட்சைக்கு படிக்கிற குரூப்பு. அந்த பிரச்சனை வர நேரத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் ஜெபம் பண்ணுறான், உபவாசம் பண்ணுறான். முதலே பிரச்சனை வந்தால் என்ன செய்யணுன்ற படித்து வச்சுருக்கணும், ரொம்ப முக்கியமானது. அதனால் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது மக்கள் குழம்புறாங்க. ஸோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் வேத வசனத்தின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். கொரோனா என்பது இட் இஸ் நாட் அ நேம் ஆஃப் அ வைரஸ், இட் இஸ் அ நேம் ஆஃப் அ டெவில். கொரோனா என்பது ஒரு வைரஸோடைய பேர் இல்லை, ஒரு பேயோட பேர், ஒரு பிசாசோட பேர் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பேரை இவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பேரை நீங்கள் சொல்லும்போது அவன் வைப்ரேட் ஆவான். அந்த பேரை சொல்லும்போது நீங்கள் ஒரு வைரஸ்கிட்ட பேசலை, அந்த வைரஸுக்கு பின்னாடி இருக்கிற பிசாஸ்கிட்ட பேசுகிறீங்க. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப இவர் வந்து எக்ஸென்ட்ரிக்காக பேசி தேவையில்லை எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசியிருக்கிற நினைக்காதீங்க. ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாபெரும் வியாதிக்கு பின்பாக இருப்பது ஒரே ஒரு பிசாசு, ஒரே ஒரு பிசாசு. அவனுடைய பெயர் கொரோனா. நான் ஒரு ஊழியக்காரன், நான் என் ப்ரொஃபஷனில் நான் பேச முடியும். நிறையா ஊழியக்காரங்க இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க. ஆமாம், சர்ச்சில் வந்து மாஸ்கை போடு, அதை போடு, அதை சொல்கிறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க, அதை சொல்கிறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க. இங்கே வந்து நின்றுட்டு மெடிக்கல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே இல்லை, அதிலும் மேலான ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார் தேவன். ஆக ஊழியக்காரர்கள் தங்கள் ப்ரொஃபஷனை விட்டு டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு போகாதீங்க. ஏதோ சில டிப்ஸு கொடுங்க, வேணான்னு சொல்லலை, அதையே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, நாட்டில் டெரரிஸ்ட் வந்துட்டா ஆர்மியை கூப்பிட்றாங்க. பொருளாதார வீழ்ச்சி வந்தா, பண வீக்கம் வந்தா பொருளாதார நிபுணர்களை கூப்பிட்றாங்க. இல்லை வந்து வியாதி வந்தா டாக்டர்ஸை கூப்பிட்றாங்க. வியாதி வந்தா, இது டெரரிஸ்ட் வந்தா டாக்டரை கூப்பிட்றாங்க. சொல்லுங்க, ஏன் இவன் போய் என்ன பண்ண போறான்? அம்பிட்டு ஊசியை போட்டால் கொல்ல போக முடியாது. இல்லை சைனீஸ் மாதிரி சரஸ் நூது, இந்த காட்டுவாசிகள் மாதிரி. ஸோ இவனை கொண்டு போய் அந்த பிரச்சனை வந்தால் கொண்டு வர முடியாது. டெரரிஸ்ட் வந்து ஆர்மியை கூப்பிடு, அடுத்து வியாதி வந்தால் டாக்டரை கூப்பிடு, பணம் வீக்கம் வந்துச்சுன்னா பொருளாதார நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணு, பேய் பிசாசு கோளாறுனா ஊழியக்காரனை கூப்பிடு. கை தட்டிக்க வந்துடுறாங்க. நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எல்லாரும் வெளிப்புறத்தை பார்க்கும்போது இயேசு மட்டும் வியாதிக்கு பின்பாக உட்புறத்தை பார்த்தார். பிசாசு என்பவன் உலகத்தில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்பாக இருக்கிறவன். ஆனால் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை அவன் காட்டுவதே இல்லை. தட் இஸ் மாஸ்டர் பிளான். இல்லாட்டி வந்து என்ன சொல்ற வந்து அவனுடைய ஃபார்முலா, மாஸ்டர் ஃபார்முலா. காத்து வரலப்பா, எந்த பிரச்சனையிலையுமே அவன் தன்னை காட்டுறதே இல்லை. அதனால எல்லாரும் வியாதியை பார்ப்பான், பணவீக்கத்தை பார்ப்பான். நாட்டில் வந்து வறுமை வருது, தரித்திரம் வருதுன்னு அரசியல்வாதியை பார்க்குறீங்க. ஆனால் இது எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கிறான், பிசாசு. அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பிசாசுன்னு ஒருத்தன் எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி இருந்ததை ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டில் 1000 பக்கத்துக்கு மேலே இருக்க பழைய ஏற்பாட்டில் பிசாசுன்ற வார்த்தை ஒரே ஒரு தடவை வருது. ஏன்னா பிசாசை குறித்த அறிவு ஜனங்களுக்கு இல்லாதனால அவன் பின்னாடி இருந்து சூப்பராக வேலை பார்க்குறான். எவன்லாம் ஒளிஞ்சிருந்து நம்மளை காலி பண்ண நினைச்சானோ அவன்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. அவன் பிசாசு, டெவிலோட கை கோர்த்தவன். நெஞ்சில் குத்துறவனை நீங்கள் விட்டுடலாம், கூட நின்று முதுகில் குத்துறான்ல, குத்துறவன் நண்பனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தால் குத்துனது கூட வெளியே சொல்லக்கூடாதா?
அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து குத்துறாங்கல்ல, இவங்க எல்லாம் டெவில் சார். டெவிலோட நல்லா பழகினவன் தான் முகத்தை மறைச்சு வேலை பார்ப்பான். என் வாழ்க்கையில் முகத்தை மறைத்து வேலை பார்த்தவர்களை எல்லாம் மறப்பதற்கு பல வருஷங்கள் எடுத்திருக்கிறது, இன்னும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அப்போ டெவிலோடைய பெரிய ஃபார்முலானா மறைஞ்சிருந்து வேலை பார்க்கறது. அதனால பழைய ஏற்பாடு முழுவதும் பிசாசுன்னு ஒருத்தன் கண்ணிலே தெரியாதனால வாழ்க்கையில் வாங்கின எல்லா இழப்புக்கும் கர்த்தர் தான் காரணம் நினச்சான். அதனால யோபு கூட சொன்னார், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு. ஆனால் பைபிள் சொல்லுது பிசாசு புறப்பட்டு போய் அவன் சரீரத்தை வாதித்தான். மிக தெளிவாக இருக்கிறது. சாத்தான் புறப்பட்டு போய் வாதித்தான். ஆனால் இவன் சொல்றான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். ஏன்னா மக்களுக்கு தன் முகத்தை காட்டவே இல்லை, ஒருத்தனும் கூட்ட கலைக்கவே இல்லை. ஒரே ஒரு முறை தான் பிசாசுன்ற வார்த்தை வருது, சாத்தான்ற வார்த்தை யோபுல ஒரு 3 தடவை வருது. ஒட்டுமொத்தமாக அசுத்தாவி எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 10 தடவை கூட வராது, 5 தடவை கூட வராது. ஆனால் 1000 பக்கத்தில் 5 தடவை கூட வரல. ஆனால் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சாப்டருக்குள்ள பிசாசுன்ற வார்த்தை மட்டும் 85 தடவை வருது. கையெழுத்து வருது. ஏன் கணக்கு அசுத்தாவின் பல தடவை வருது. அதுக்கப்புறம் சாத்தான்ற வார்த்தை, இது ஒளியில் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 100க்கு மேலே வரும். ஏன் சார் புத்துலேருந்து ஈசல் வெளியே வந்த மாதிரி இவ்வளோ பிசாசுன்னு வருதுன்னா, இது வரைக்கும் பார்த்தவனெல்லாம் பிரச்சனையை பார்த்தான், தேவகுமாரன் மட்டும்தான் பின்னாடி இருக்கிற ஆளை பார்த்தேன். நீ தேவனுடைய புத்திரன். இந்த உலகம் வைரஸை பார்த்தா வைரஸுக்கு பின்னாடி இருக்கிற ஆளை நம்ம பார்க்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய ஹீலிங் மினிஸ்ட்ரியோடைய மிகப்பெரிய சீக்ரெட், அவர் சக்சஸோட சீக்ரெட். நீயும் நானும் வைரஸ் அல்ல, வைரஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு நபர். ஆவியானவர் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்ன, ஒருத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ 100 பேர்கிட்ட சண்டை போடல, ஒரே ஒருத்தன் தான். அப்ப சொன்னாரு, இந்த ஒருத்தனை உங்களில் ஒருத்தன் காலி பண்ண முடியும். அப்படி ஒருத்தன் காலி பண்ணிட்டா, இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குற வேர்ஃபேர் சீக்ரெட்ஸ், இதை கேட்டு ஒருத்தன் காலி பண்ணி ஒருத்தன் நினைச்சா காலி பண்ண முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இன்னைக்கு நைட் நீ நினைச்ச டெலிவரன்ஸ் கொடுக்க முடியும். கடைசி வரைக்கும் அதை நான் பார்க்காம விட மாட்டேன். நீ நின்னா உனக்கான ரிவார்டை நான் தர்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற இந்த இரவு வேளையில. சவுல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த, அந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு பிள்ளையை கட்டி கொடுக்குறேன் நான். ஒரே ஒருத்தன் அவனை காலி பண்றதுக்கு பூந்து அடிச்சான் ஒருத்தன். அந்த ஒருத்தனுக்கு தான் இப்போ ஒரு பிரைஸை டிக்ளேர் பண்றாரு கர்த்தர். தாவீது டிக்ளேர் பண்ணான், இந்த எபூசியரின் இந்த கோட்டையை பிடிக்கிறவனுக்கு அவனை நான் என்ன செய்றேன், தலைவனாக்குறேன், என் பிள்ளையை கட்டித்தரேன். அவன் எபூசியர் கோட்டையில் போய் ஜெயிச்சுட்டு வரவனுக்கு அவன் ஒரு பரிசு அவன் அறிவித்தான். அப்போதான் யோவா போய் அடித்து தகர்த்துட்டு வரான், அவன் தலைவனாகிறான். ஏன் யோசுவா கூட காலேப்பை பார்த்து இந்த மலை நாட்டை தாரன் போது நீ பிடிச்சிக்கிட்டா நீ வச்சுக்கடான்னாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கொரோனாவை நீ தூக்குனீனா நீ நைட்டு உன்னை நான் ரிவார்டு கொடுக்குறேன், நான் ரெடி ஆகிட்டேன். நீ நைட்டு இயேசு நாமத்தில் கையை தட்டு, காலியாகிற வரைக்கும் விட மாட்டேன். நீ ஒரே ஆளுங்க உட்காந்து அவன் பேரை சொன்னீங்கன்னா அவன் வைப்ரேட் ஆவான். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் முழுவதும் வியாதியை பார்த்து கொண்டிருந்த போது இயேசு மட்டும் முதல் முறையாக வியாதிக்கு பின்பாக இருந்த பிசாசை பார்த்து கொண்டிருந்தார். ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டிலே பிசாசு என்கிற வார்த்தை ஒரு முறையும், புதிய ஏற்பாட்டில் 85 முறையும் பிசாசு என்கிற வார்த்தை 4 சுவிசேஷங்கள் மட்டும் வந்தது. இப்போ ஒரு 4 வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை பிரச்சனையை பார்த்தப்ப பைபிள் சொல்லுது, இயேசு அந்த பிசாசை துரத்தினாரு, அப்பொழுது அவன் வாய் திறந்து பேச ஆரம்பித்தான், அப்பொழுது அவன் சுகமானான். அப்ப பிசாசு துரத்துறதுக்கும் ஆள் சுகமாகிறதுக்கும் ஏதோ தொடர்பு, ஏதோ இருக்கிறது. கை தட்டுங்க. ஆமென். பிரைஸ் காட். ஸோ மத்தேயு 9ஆம் அதிகாரம் 33 வசனம். நீங்கள் நிறைய ஒரு 50 வசனத்தை சொல்லணும்னு இருக்கேன், வேகமாக வாசிங்க. 9:33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். பார்த்தீங்களா? நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டு போனால் டாக்டர் சொல்லியிருப்பார், இது ஜெனட்டிக் ப்ராப்ளம், இது நாக்கு வளரல, இவன் சின்ன வயசில் எப்படி இருந்தான், இப்படி என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு பிசாசை துரத்தினாராம், ஊமையன் பேசிட்டானா. கையை தட்டுங்க ஒரு தடவை வரைக்கும். அப்போ என்ன மெடிக்கல் டிஃபெக்ட் இருந்தாலும், சரீரத்தில் அவனுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும், இந்த ஹெல்த் இஷ்யூக்கு பின்னாடி இருக்கிறது யாரு தான்? பிசாசு தான். அதனால எல்லாத்துக்கு பின்னாடி நீங்கள் பிசாசை பார்த்துருக்கீங்கன்னா ஈஸி டு ஹேண்டில். அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க.
ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி பிசாசு தாருங்கன்னு சொல்லி நீங்கள் அவனை மண்டையில் அடித்து துரத்தும் போது இவன் ஹீல் ஆயிடுவான். 9:33 திரும்ப வாசிமா. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். எல்லாம் சொல்லுங்க. சரிங்களா? டாக்டர் ஒன்றுமே பண்ணலை. ஆமாம், நாக்கைவர் ஒன்றுமே பண்ணலை. ஊமையன் பேசினான். அடுத்து 9:10-8 வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசை துரத்துங்கன்னாரு. மரித்தோரை எழுப்புங்கள், அது அப்புறம் புதன்கிழமை பார்ப்போம். இங்க இருக்கு மரித்தோரை. நான் சொன்னேன்னா ஏசு சொன்னாரா? மற்றதெல்லாம் செய்யற மாதிரி இதையும் செய்யணும்னு இருக்காரு. பிசாசை துரத்துங்கன்னார். ஏன்? பிசாசை துரத்தும் போது அதன் பிடி விலகும் போது மனிதன் சுகமாகிறான். இன்னைக்கு நீ வைரஸ்க்கு எதிராக போராட தேவன் நம்ம அழைக்கலை. அதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நீ நானும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம வேலை பார்க்கணும். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். அவன் முட்டாள்னு சொல்லிட்டு போட்டோம், சொல்லிட்டு போட்டு சார், முட்டாள்னு சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆமாம், நீங்கள் ஸ்கேன் பார்த்தப்ப ஆப்ரேஷன் சொல்கிறீங்க, நாங்கள் ஜோம் பண்ண பிறகு இல்லாமல் போச்சு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் ப்ரொஃபஷனை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை விட்டு ஊழியத்துக்கு வரலன்னா நாங்களும் எங்கள் ப்ரொஃபஷனை விட்டு மெடிக்கலுக்கு வர முடியாது. உங்கள் டிப்ஸை நாங்கள் கேட்டுக்கிறோம், வேணான்னு சொல்லலை. மற்றவர்கள் நன்மைக்காக மாஸ்கை போடனா கூட போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை. கடன் வாங்கினவங்களாம் ரொம்ப வசதியாக போச்சுட்டாய், பக்கத்தில் கிராஸ் பண்ணி போகிறா. மத்தேயு 17:21 சீக்கிரம். 17:14 வாசிமா. மத்தேயு 17:14 சீக்கிரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நைட் அந்த பேரை சொல்லி துரத்த போறீங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். கமான். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, என்னைக்கு எந்த வியாதிப்பட்டவனை நீங்க பார்த்தாலும், இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை 4 நாள்ல போயிடும். எல்லாம் திரும்ப சொல்லுங்க. இந்த பிரச்சனை 4 நாள்ல போயிடும். ஆனா இப்ப நான் சொல்ற இந்த 4 நாள் பிரச்சனைக்கு இல்லை, எந்த வியாதிக்காரனை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு நீ பார்த்து பழகிட்டினா ஈஸியா நிறைய பேர் சுகமாக போறாங்க. உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை நீ சுகப்படுத்த முடியும். 17:14 வாசிமா. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, மத்தேயு 17:14 முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனைப்படுகிறான். அந்த வியாதிக்கு பேர் என்ன? இல்ல அது அது உபாதை. வியாதி பேரு சந்திரரோகி. சரி, அதனால் கொடிய வேதனைப்படுகிறான். அடுத்து அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அடிக்கடி தீயில விழுகிறான், அடிக்கடி ஜலத்துல விழுகிறான். அடுத்து அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவங்களால முடியல. என்ன சொல்ல? அவங்களால முடியல அப்படின்னா சித்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. 4 பேர் உயிரோடு இருக்குன்னு நினைச்சாங்க, அவங்களால முடியலன்னா அதுக்காண்டி அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிராது. கைத்தட்டுங்க அவருக்கு. ஆமென். முடியலன்றனால டாக்டரினை மாற்ற முடியாது. அப்ப சந்திரரோகியால் 14 வசனம் அந்த ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு வாசி. When they came to the crowd, a man approached Jesus and knelt before him. Lord, have mercy on my son, he said. He has seizures and is suffering greatly. வேற என்ன நேம் இருக்கு அதுக்கு பதிலா? லுனாட்டிக்கா? மூன் ஸ்ட்ரக்னு ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கு. அதாவது அவனுக்கு சந்திரன் அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை வரும்போது இவனுக்கு தில்லுமுள்ளு மாதிரி கதாநாயகம் மாதிரி என்ன ஆயிருமா, அந்த அமாவாசைக்கு என்ன ஆயிரும், ஒரு மாதிரி அலக்கழிப்பு வந்துடும். இங்கே கூட சிலர் இருக்கீங்க. ஆமாம், 20ஆம் தேதியை தாண்டினா ஒரு அலக்கழிப்பு வரும். சம்பளம் கையில் காசு இல்லைன்னா அது ஒரு வகையான ஆவிதான். இந்த மூன் வரும்போது, ஃபுல் மூன் வரும்போது இவனுக்கு என்ன செய்யணும்னா ஒரு அலக்கழிப்பு வருமா. அப்போ என்ன நம்பினாயனா, இந்த மூன் வரனால தான் இவனுக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு பேரே சந்திர ரோகின்னு வச்சாங்களாம். டேக்ஸ் அழகா எழுதுறாரு, இயேசு அவனை சுகப்படுத்தும் போது அவர் சந்திரனை கடிந்து கொள்ளவில்லை, அசுத்தாவியை கடிந்து கொண்டார். கையத்தட்டு. ஆமென். அவர் நிலானாலதான் காரணம், அதனால நிலாவை கடிஞ்சுக்கலாம். அவர் நிலாவாவது சூரியனாவது அம்புட்டும் பயவில்லை பின்னாடி. கையத்தட்டு. ஆமென். எந்த வைரஸும் கிடையாது சார். வைரஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் வேற பேர் வைக்கிறோம். எங்கள் ப்ரொஃபஷன் வேற. அத்தனை வியாதிக்கும் பின்னாடி பிசாசு இருக்கிறான் என்பதை நாங்கள் வேத வசனத்தின்படி ஆழமாய் நம்புகிறோம். இந்த இரவு வேளையில் அவனை இயேசுவின் நாமத்தினால இதற்கு எதிரான அத்தனை ஆவிகளையும் துரத்துவதற்கு நீ என்னைக்கு நீ வைரஸ் பாக்டீரியா நீ மனசுல கன்வின்ஸ் ஆகுறியோ அன்னைக்கே நீ பாதி செத்துட்டடா. செத்துட்ட. உன் பார்வை என்ன பார்வை? உனக்கு எதுக்கு மெடிக்கல் பார்வை வருது?
நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன். நீ வேத வசனத்தின்படி இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி என்னன்றதான் நீ பார்க்கணும். பார்வை பார்க்கணுன்றாங்கல்ல, மந்திரிக்க கூட்டு போனா பார்வை சரியா இருக்கணும். ஆமா, நீ உன் பார்வையை பாரு. நீ போய் அவங்க சொன்ன பார்வை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எதுக்கு நீ விடுற? நீ அவன் வீட்டுக்குள்ள சொல்ல, வீட்டுக்குள்ள இருந்துக்க, வெளியில சுத்துன்னு நான் சொல்லல. மூடிக்க மூடிக்க. ஆனா எதை மூடினாலும், மூக்க மூடினாலும், என்ன யோசித்தாலும் மனசுக்குள்ள மட்டும் வசனம் தான் ஓடிட்டு இருக்கணும் உனக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். வெளிப்புறத்தில் அவன் என்ன வேணாலும் செஞ்சு, உள்புறத்தில் வேத வசனத்தின்படி அத்தனை வியாதிக்கும் காரணம் பிசாசு. அதை நீ கண்டுபிடிச்சிட்டுனா அவன் குடுமையை பிடிச்சி வெளியே எழுத்து போட முடியும் உன்னால. நீ கிருமிகளுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வந்து ஒரு என்ன செய்யறான், ஒரு 10-100 கிருமியா இருப்பான். எந்த கிருமியை போய் நீ அழிப்ப? ஆனால் அவன் ஒருத்தன் நீ தூக்குனா அத்தனை கிருமி செத்து போயிடும். நான் சொல்றேன், கண்டுபிடி. அதான் பைபிள் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினாலுடைய அவனை தூக்குழு. பின்னாடி இருக்க கிருமிலாம் ஒரு செகண்ட்ல செத்துரும். ஒரு செகண்ட்ல செத்துரும். ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு சந்திர ரோகியை பார்த்தப்ப சந்திரனை பார்த்து கத்தல, சந்திரனே பாக்டீரியாவே. இயேசு செஞ்சது என்ன? வாசிங்க 17, 14, 15 வருஷமா. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம். அடுத்த வசனமா. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். கை தட்டுங்க ஒருத்தருக்கு. இயேசு சந்திரனை அதட்டவில்லை. கையை தட்டு, நல்லா தட்டு. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். அவன் சந்திர ரோகி, அவர் சந்திரனை அதட்டவில்லை. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். அப்பொழுது சந்திர ரோகம் என்ன ஆயிடுச்சு? இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே. அப்ப இவ்வளவு நேரம் உள்ள எல்லாம் மேல பார்த்து, இவன் டெக்னிக் என்ன தெரியுமா? எல்லாரையும் வந்து சந்திர ரோகின்னு சொல்லி மானத்தை பார்க்க விட்டு இவன் கும்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா எல்லாம் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஏன் திடீர்னு இங்க இருந்து வெளியே போகுது? கையை தட்டு வருது அவருக்கு. அப்பதான் தெரிஞ்சிச்சு, நம்ம அம்புட்டு பேர் இவ்வளவு நாள் முட்டாளாக்கி வச்சு வேற பக்கம் திருப்பி விட்டான் பாரு. நீ அங்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் இங்க இருந்துகிட்டு தான் இருப்பான். நீ பார்க்க வேண்டியது வைரஸ் அல்ல, நீ பார்க்க வேண்டியது பிசாச. நீ பார்க்க வேண்டிய பிசாச. நம்பிக்கை இல்லைன்னா பைபிள் படிக்கிற விட்டுட்டு படிச்சா இதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் உன்னால நம்ப முடியும்னா இந்த புத்தகத்தை படி. அது முட்டாள்தனமா இருந்தாலும், ஃபூலிஷ்னஸா இருந்தாலும், இதற்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவோட பார்வை பெனிட்ரேட் பண்ணி பின்னாடி இருக்கிற ஆவியை பார்த்துச்சு. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இன்று இரவுல நான் உங்களுக்கு பதிக்க வேண்டிய முதல் விஷயம், ஒவ்வொரு வியாதிக்கும் கொள்ளை நோய்க்கும் பின்பாக பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்க எதிரியை டார்கெட் பண்ணிட்டீங்க. சுடலை ஒன்றும் டார்கெட் பண்ணுங்க. இவன் நான் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா அப்பவே பாதி செத்துட்டான். மனிதர்களுக்கு வரும் பிரச்சனைகள் மட்டுமல்ல, விலங்குகளுக்கு வரும் பிரச்சனைகளும் பிசாசு தான் இருக்கிறான். ஆமென். வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிப்போம். அப்பொழுது அவ்விடத்தில் இவன் பேர் என்ன? லேகியோன். எல்லாம் இங்க பாருங்க, லேகியோன் ஒரு ஆவி இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? லேகியோன் ஒரு ஆவி இருந்துச்சு. இந்த ஆவியை வந்து துரத்த கொண்டா என்ன செய்யுது? கெஞ்சுது, ஐயா எங்களை துரத்திடாதீங்க அப்படின்னு. வாசிங்க. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி அப்ப பிசாசுகள் வந்து பன்றிகளுக்குள்ள கூட என்ன செய்யுது? போகுது. போன உடனே என்ன நடக்குது? வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயிடுச்சு. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து 2000 பன்னி ஒரே இடத்துல செத்துச்சு. அப்ப நான் என்ன சொல்றேன், மனிதர்களுக்கு வர வியாதிகள் மட்டுமல்ல, விலங்குகளுக்கு வருகிற வியாதிகள் கூட பிசாசு கொடுக்கிறது தான். ஒரு கோழி பண்ணையில 5000 கோழி செத்து போச்சு சார்னா பிசாசுன்றேன் நான். இல்லை, அது வந்து பாருங்க, இந்த வைரஸ் பாக்டீரியா, நீ படித்ததை நீ பேசு, நான் படித்தேன் நான் பேசுகிறேன். இங்கே பன்றிகளுக்கெல்லாம் பன்றி காய்ச்சல் வந்துருச்சு. ஒரே நேரத்தில் 2000 பன்றி என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எருமை காய்ச்சல், அத்தனை காய்ச்சலுக்கு பின்னாடி ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், பிசாசு. திருடன்.
இந்த பார்வை நீ விளக்கிட்டினாலே பாதி தோத்துட்டயா, நீ பாதி தோத்துட்ட. என் வாழ்க்கையில் இன்னைக்கு மறுபடியும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறார் கர்த்தர், மறுபடியும் என்ன டியூன் பண்ணுறாரு. என்ன டியூன் பண்ணுறதை உனக்கு நான் சொல்லித்தரேன். என் அருமை சபையே, பிரச்சனைகளுக்கு பின்பாக இருப்பது வைரஸும் கிருமிகளும் அல்ல. ஒருவேளை அவைகளாக இருந்தாலும் அந்த கிருமிகளுக்கு பின்பாக இருப்பது திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். உன்னை நான் எதிர்க்கிறேன் கொரோனா, உன்னை நான் எதிர்க்கிறேன். நீங்கள் பேசும்போது அவன் காது கேட்கும், நீங்கள் ப்ரொனவுன்ஸ் நீங்கள் வந்து அந்த வேர்டை அட்டர் பண்ணும்போது அவனால் அதை உணர முடியும். நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவனுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும். கையை தட்டுங்க.